தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் வந்து சாமுவேல். கோயம்புத்தூர்ல யூத் லீடர்ஷிப் அகாடமி இந்த பயணத்தில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட இன்னைக்கு பேசக்கூடிய காரியம் வந்து அன்பை பற்றி பேச போகிறேன். அன்பு எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். தேவன் வந்து நம்ம சொல்லியிருக்காரு, நான் உங்களிடத்துல அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் நீங்கள் அன்பு கூறுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து உங்கள் மேலேயும் தேவன் மேலேயும் அன்பு கூறுந்தா அது வந்து தேவனுக்கு மகிமை உள்ளதாக இருக்கும். அதே போல மற்ற சகோதரர்கள் கூட இருக்கவங்களோட அம்மா அப்பா மாதிரி உங்களோட சகோதர தம்பி இந்த மாதிரி இருக்கவங்களோட அன்பு கூறுனீங்கன்னா தேவனுக்கு மகிமை உண்டாகும். அதே தேவன் வந்து சொல்லியிருக்காரு, பைபிளை வந்து முக்கால்வாசி வசனத்தை வந்து அன்பை பற்றியும் நீங்கள் நல்லா உணர்ந்து பார்த்தீங்கன்னா அன்புன்றது தான் வரும். உங்களுக்கு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு 2 வசனத்தை நான் எடுத்து சொல்லலாம்னு இருக்கேன். 1 கொரிந்தியரில் 13ஆம் அதிகாரத்தை பற்றி பார்த்தோம்னா 13ஆம் அந்த அதிகாரம் முழுக்க அன்பு பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கோம். அந்த அதிகாரத்தில் உங்களுக்கு 2 வசனத்தை எடுத்து காட்டலாம்னு இருக்கேன். அந்த வசனம் வந்து 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இடமாப்ப ஏறாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழுவை நாடாது, சினமடையாது, தீயமடையாது. இந்த மாதிரி அன்பு எப்படிப்பட்டதுன்னு இந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் இந்த எடுத்து இந்த 2 வருஷத்துக்கு நீங்கள் நல்லா உணர்ந்து பார்த்தீங்கன்னா அன்பு எப்படின்னு உங்களுக்கு தெரியும். தேவன் நம்ம மேலே அன்பு வச்சிருக்காரு. நீங்களும் அன்பு வைங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.